சிபி வந்து கடுப்புலே இருக்க வந்துட்டு தாலியை வந்துட்டு தமிழ் கட்டில் போட சொல்லி சொல்கிறாங்க, பிரித்து கவுத்துட்டு. அவர் வந்து போடலாம் முடியாது, போங்க தூரம், என்னால் முடியாதுன்னு தான் சொல்கிறதில்லன்னு சொல்லிட்டு அதை தட்டி விட கரெக்டாக தமிழோட கட்டில் வந்து விழுது. எல்லாருமே ஷாக் ஆகி சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம். அதே மாதிரி வந்துட்டு துலாபாரத்தில் வந்துட்டு நம்ம தமிழ் வச்ச ஒன்று வந்துட்டு கரெக்டாக உருப்படி அரிசி வச்ச ஒன்று வந்துட்டு டேலி ஆனதை, கரெக்டாக ஈக்குவலானதை வந்துட்டு பார்த்த ஒன்று வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. தமிழ் சிபியுமே வந்துட்டு சரியான ஷாக்கில் இருக்கிறாங்க. இதில் இதுவும் கரெக்டாக நடந்துச்சுன்னு ஒன்று எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே சிபியோட ரூமில் வந்துட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம தமிழ். அதை பார்த்து சிபி வந்து முதல்ல வெளியே போ அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என் மேலே நம்பிக்கை இல்லை போல இருக்குது, அதாவது உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்குது, ஏதாவது தடுமாறிடுவீங்கன்னு பயந்து தானே இதை சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி அலோடெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் சொல்ல, வேறு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அப்போ ஏன் பயப்படுறீங்க, அப்போ ஏன் என்னை இந்த ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போக சொல்கிறீங்கன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி சரி நீ ஒரு ஓரமாக தங்கிக்கோ, நானும் வந்துட்டு என் ரூமில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக வந்துட்டு பாட்டு பாடிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பாட்டு பாட சூப்பராக இருக்குன்னு ஜானு அம்மா என்னை பாட சொல்லியெல்லாம் கேட்பாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சும்மாவே ரீல் அடிச்சு விட்டுருக்காங்க நம்ம தமிழ் ஒரு பக்கம். செமையாக இன்னொரு பக்கம் வந்துட்டு எப்படியாவது தமிழை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கமும், அதாவது ஸ்ரீஜா ஒரு சாம் ஒரு பக்கமும் வந்துட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே ஆஃபீஸ் போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு தமிழ் எம்ப்ளாயி எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு ஜானுவை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. பலூன் எல்லாம் கட்டி வீட்டில் வந்து, அதாவது ஆஃபீஸில் வந்து செம்மையாக இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து அவார்டு இது பண்ணியிருக்காங்க, 50th ஜூப்ளி நம்ம ஆஃபீஸ் எதுவும் கொண்டாடுது அப்படின்ற மாதிரி சொல்ல சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொக்கே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அவ்வளோ முடிஞ்சிச்சில் எல்லாம் போங்க போங்க இதான விஷயம் அப்படின்ற மாதிரி சிபி அசால்ட்டாக பேசுகிறாரு. இதனால் கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க நம்ம ஜானு. இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு மேனேஜர் சேது இவங்களோட சேர்ந்து பிளான் போடுறாங்க நம்ம தமிழ். எப்படியாவது வந்துட்டு நம்ம ஜானு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டால் மாதிரி போடலாமா, ஜானு அம்மாவோட மொத்த ரெசிபியை வந்துட்டு ஒரு சில ஐகானிக் ரெசிபியை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்ய பார்க்குறாங்க. இப்படி செய்யறதுக்காக வந்து எல்லாம் இது பண்ண அதுக்கான அப்ரூவலாக வந்துட்டு சிபிக்கிட்ட சைன் வாங்குறதுக்காக போகிறாங்க. சிபியும் சைன் பண்ணி கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ் புருஷா அப்படின்னு சொல்ல இதனால் காண்டாகிறாங்க சாமு. அப்புறம் உடனே வந்துட்டு அவங்க அதை கெடுக்கிற விதமாக வந்துட்டு இங்கே வெண்பாவோடு சேர்ந்துட்டு ஜானுவோட ரெசிபி எல்லாத்தையும் வந்துட்டு லீக் பண்ண வச்சுறாங்க. இதெல்லாம் லீக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வந்துட்டு நம்மளோட ஜானு வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி, இதை பாரு ஃபைல் தொலைஞ்சு போச்சு, தயவு செஞ்சு இதுங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மேலே கோவப்பட்டு வெளியே தலை பார்க்குறாரு. அப்போ சிபி எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் எதுவும் பண்ணல, நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.